சீக்கிரமா ஷார்ட் எடுக்கிறானுங்க பாரு. உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்தியா பத்திரிகையில இருந்து வரணும். உட்காருங்க. பொண்ணு ஒரு பேட்டி எடுக்கணும். அப்படிங்களா? எடுத்துக்கங்க. கேளுங்க. நீங்க இவங்க சிஸ்டரா? அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். நான் அவ அம்மா. ராஜ்கபூர் படத்துல ஆக்ட் பண்ண கூட என்ன கேட்டாங்க. அவர் காலமாயிட்டார். அம்மா, துணியான்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா துணி குறைச்சலா போட்டு நடிக்கிறீங்கன்னு ஆடியன்ஸ் நிறைய எங்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. அதுவா சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே துணின்னா பிடிக்காது. எங்க அம்மா அடிச்சு அடிச்சுதான் மாட்டி விடுவாங்க. வெரி குட். அடுத்த கேள்வி. அப்புறம் வந்துங்க, இப்போ ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் ஆஸ்கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆஸ்காரை வாங்குறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமண்டி, எங்க கிட்ட அம்பாஸ்டர் கார் இருக்கு, மாருதி கார் இருக்கு, பியட் கார் இருக்கு. அது என்ன ஆஸ்காரு புதுசா வந்திருக்கா? ஆமா, புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா மேனேஜர்? உடனே ரமேஷ் கார்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. ஆஸ்கார் விருதை வந்து தமிழ் முறையில வாங்க போறீங்களா? அப்ப நான் கிளம்புறேன். என்ன தூங்குறீங்களா? என்ன உணவு வந்தீங்க? தூங்குறீங்களா? நீ பெரிய டிரெக்டிவ் குட்டி போட போன மாதிரி குறுக்கு மாதிரி நடந்தா துப்பறியது அர்த்தமா? ஒன்னும் குடிமொழி போயில டிக்கில் வைப்பாடு. குடிதான் மொழி போச்சு. மாருதிக்கார் ஒண்ணு உள்ள போகுது. வேணா பாடுவோம். போட்டுமா போச்சா? பாத்தியா? ஏடா முதலே சொல்ல. நான் என்ன ஹிந்தியில சொன்னேன், தமிழ்ல சொன்னேன். சீக்கிரம் போடுங்க. ஹலோ, உள்ள ஒரு மாருதிக்கார் வந்துட்டு இருக்கு, ஜாக்கிரதையா இரு. ஆமா, நான் முழிச்சிட்டு இருந்ததுனால பரவாயில்ல. இந்த நாய் தூங்கிட்டே இருக்குப்பா. மூதேவி கடுத்தல்ல உனக்கு. சாரிமா. ஹலோ, என் கூட வரும்போது டீசெண்டா வரணும். ஒரு பொண்ணு மேல இடிக்க கூடாது. அது பொண்ணாடா போடா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. இல்லாம கூப்பிடுறான் பாரு. என்னையா? ஒண்ணும் இல்லைங்கம்மா, இவன் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறானுங்கம்மா. ஆயிடுச்சு. அதுக்கு என்னப்பா? எவ்வளவு குழந்தைன்னு வேற கேக்குறானுங்கம்மா. 4 பசங்க. சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. என் வயசுக்கு தானே தேவையா? என்ன டேய், 4 குழந்தைக்கு தாயா, அதை பார்த்து பொண்ணுங்கிற. பொண்ணுக்கு பொம்பளைக்கு பத்தி தெரியுமா உனக்கு? ஐ அம் சாரி. இத பாரு, வயசான ஒரு பேச்சலரோட வயிற்றுச்சல் காலாகாத. வாயை மூடிட்டு பின்னாடி வா. கோபாலா 1 4 3 அப்படி போடு. 1 4 3 என்னது இது? அப்படின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா. அப்ப என்னது சொல்லி இருக்கு? டேய், மனசாட்சியோட பேசுற. அங்க பாரு, அந்த கண்ணாடியில் பாரு. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுமா? என்னைத்தான் லவ் பண்ணுது. என் பவர்ஃபுல் சட்டை பார்த்தான். சட்டை பார்த்து யாராவது ஜவுளி கடையில் லவ் பண்ணுவாங்களா? கண்ண பாரு, எப்படி பவர்ஃபுல் ஆயிஸ். இங்க வா கோபாலா. வரணுமா? கமலி, பார்க்காமலே லவ்வா? யார் நீ கமலி? கோபாலா கோபாலா. கோபாலா? கோபால்? கோபாலா கோபாலா. மலையேறு கோபாலா. டேய், அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு பிரியமா பேசிட்டு இருக்கு. இடையில வந்து நீ எதுக்கு மலை ஏற? அந்த பொண்ணுட்டே கேட்டுருமே. என்ன வேணுமா கேள்றா. ஏமா நீ யார் கூப்பிட்ட? உங்களதான். போதுமா? கோபாலா, நாம 2 பேரும் அந்த தனி ரூம்ல போய் பேசுவோமா? அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பேசலாமா? டேய், 40வது வயசுல முதல் தடவையா பேசுறேன். குறுக்க வா வராத. கோபாலா, நம்ம ஜாலியா பேசிட்டு இருப்போம். சரி. இந்த தாடிக்காரன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஏதோ சம்திங் ராங். நான் ஒரு பைத்தியம். நானும் தான் உன்னை பார்த்து உன்ன பைத்தியம் ஆயிட்டேன். நான் சிரிச்சா பேசினா எல்லாமே பைத்தியம்ன்றாங்க. ஆனா அது எல்லாமே நிஜம். ஐயோ, காதல்னா அப்படித்தான் இருக்கும். தட் இஸ் லவ். என்ன நடக்குது எது நடக்குது தெரியலையே. கமலி, நாம 2 பேரும் ஒருத்தர் பார்க்காமலே லவ் பண்ணிருக்கோம். இந்த காதல் கோட்டையை உன் மனசுல எப்படி கட்டின? செங்கல்லு, சாந்து, சுண்ணாம்பெல்லாம் வச்சா? குறும்புக்கார கோபாலா. கோபாலா, இங்க ஒரே ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா கோபாலா? ஒரு ஏரியா தான் ஃப்ரீயா இருக்கு. குடு மணி. 40 வருஷத்து பேச்சுலர் லைஃப்க்கு அப்புறம் பேய்த்தனமா உனக்கு ஜவுளி கடையில ஒர்க் அவுட் ஆகுதுடா. குடுக்கல. வா கோபாலா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க மஞ்சள் ட்ரெஸ் போட்டு பைத்தியக்கார பொண்ணு வந்துச்சா? இந்த தொலைதொலை சட்டை வந்துச்சு, உள்ள இருக்கு. ஆனா பைத்தியம் பண்ண எனக்கு தெரியல. ஐயோ, பைத்தியம் தான், கன்ஃபார்மா பைத்தியம் தான். அம்மா, ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்கப்பா. எதுக்கு? ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க. ஐயோ, யாரு யூனிஃபார்மோட? ஏமா, ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டு காரையே கடிச்சியா? எங்க இருந்து வரீங்க? கேஎம்சில இருந்து வரோம். ஐயோ, நான் QMC நினைச்சு மனசை பறி கொடுத்து அதோட சேர்த்து காரையும் பறி கொடுத்துட்டே. ஐயா, பைத்தியத்துல கட்டி போட கூடாதா? சார் போட்டிருந்தோம். இருக்கிறதுல இது கொஞ்சம் டெரரான பைத்தியம் அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எங்க காதையும் சேர்த்து இது வரைக்கும் 24 பேர் காதை கடிச்சிருக்கு. உங்க காது 25.
எங்காவது சில்வர் ஜூப்ளிக்காதா? ஆமா. சீக்கிரம் கூட்டு போயா, கடைக்காரங்க போயா. அடிச்சிட்டு போகுது. சீக்கிரம் போயா. பிரதர், கையடியா. அந்த பொண்ணு கையை பிடிக்கும் போது அப்படி ஹீரோ மாதிரி லுக்குட்டியே, என்னாச்சு? காது போச்சு. ம். சாரி பிரதர். ஹீரோஸ் தான், காமெடியன்ஸ் தான். ஆ. ஒரு 200 ரூபா இருந்தா கொடுங்க. எதுக்கு? காரை போய் தனியார் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நோ, கார்பரேஷன் ஆஸ்பத்திரி தான். அங்க கண்ணு நோண்டிடுவாங்க. கோவிந்தா, I love you. ஹலோ பிரதர், உங்களுக்கு தான் கூப்பிடுது. ஐயோ, என்ன யாரும் கூப்பிடல. உங்களுக்கு தான் பவர்ஃபுல் ஐஸ். போங்க. இல்லப்பா, நீ தான் நல்லா சத்து போட்டுக்க, உன்னதான் கூப்பிடுது. இல்ல, உங்களுக்கு தான் கூப்பிடுது. இல்லப்பா, எனக்கு கண்ணு கூடுப்பா. ஆ? நீ பர்சனாலிட்டியா இருக்க, உன்னதான் கூப்பிடுது. சரி, அது பொண்ணு கேட்டுருமா? கேளு. ஏமா, இவர் தான் கூப்பிட்ட. அவரே இல்ல கோவிந்தா, உங்களதான். பாத்தியா? போ. பயமா இருக்கேன். டேய், ஜவுளி கடையில ஒரு பொண்ணு காரை கடிச்சாக்கிறதுக்காக எல்லா பொண்ணுகளும் காரை கடிப்பாங்களா? இது வேற பிரஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது, உனக்கு பிச்சை எடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆகுது. என்ஜாய். சரி, முயற்சி போ பண்றேன். போ. டேய், சில்லறை போட்டு போடா. சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. எஸ்கூஸ் மீ, எதுக்காகமா என்ன கூப்பிட்ட? எதுக்கா? குறும்புக்கார கோவிந்தா, நம்ம 2 பேரும் அப்படி தனியா பேசுவோமா? அன்னைக்கு காது கடிச்ச பொண்ணு மாதிரி அதே வா தான் கோவிந்தா. இந்த பொண்ணு அப்படி இருக்காது. போகலாம். ஓகே. மிஸ்டர் கோவிந்தன், ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா குழந்தைகிட்ட பேசிட்டு வாங்க. ஓகே? எனக்கு தான் கொடுத்து வைக்கல, காது கடிச்சிட்டேன். ஐயா, காதெல்லாம் ஐயா. டேய், டேய், என்னடா ஆச்சு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பிரதர். ஏன், என்னாச்சு? இல்ல 10ல படிச்சோமா, 15ல சைட் அடிச்சோமா, ஆ. 20ல வந்து காதல் பண்ணி 25ல கல்யாணம் பண்ணிட்டோமா, இல்ல 30ல புள்ளதான் பத்துட்டுமா? பொண்ணு இல்லையே, 40 ஆச்சு. வரட்டுலவியா இருக்கே. ஆஹா. இப்பெல்லாம் பொண்ணுங்க நம்மள பார்த்தாலே அங்கிள்னு கூப்பிடுற ஆளுங்க ரொம்ப அசிங்கமாகுது. உங்களையுமா? உண்மையுமா? ஆமா பிரதர். பிரதர், அமைப்புன்னு ஒண்ணு இருந்தா தானா ஜோடிச்சிடும். எங்க சோடிச்சாரம்? நம்மளுக்கு எல்லாம் செத்து புதைக்கும் போது பக்கத்துல ஒருத்தி கொண்டு வந்து அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க கவலையே படாதீங்க பிரதர். உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து மாமியார் வீட்டுல உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு. டேய், முதல்ல உனக்கு ஒரு ஆளை பாரு. நீயே வெட்டி என்ன சொல்ற சார்? என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, ஆர்சி புக் கூட இருக்கு. அப்புறம் ஏன் சார் வண்டியை நிறுத்துறீங்க? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு சார். யோ, உனக்கு டைம் ஆனா என்ன பண்ண சொல்ற? அங்க ஏதோ பிரச்சனை நடக்குது போல. பிரச்சனை நடந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம ஜாலியா சைட் அடிப்போம். நமக்கு எதுக்கு வம்பு? நீங்க எல்லாம் ஒரு இந்தியனா? நீ இந்தியனா? யா, சின்னவனா பெரியவனா? வெயிட் அண்ட் see. போடா. யோ, இதெல்லாம் மாமூல் தானையா? என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. 100 ரூபா கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ, இல்லன்னா ஸ்டேஷனுக்கு வந்து 1000 ரூபாய் ஃபைன் கட்டு. அந்த செருப்படுக்கு மேல வை. எதுக்கு சார்? இல்ல, நான் பாத்துக்கிறேன், மேல வை. இந்த செருப்பை தொடச்சிட்டு 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் வாங்கிக்க. ஏய், ஐயா, 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 எதுக்கு மருமகளே? ஐயா, 1000 ரூபாய் வாங்கி. அடியா? அடியா, போடா. ஐயா, விடா. ஐயையோ, சரியா? அம்மா, அடிக்காதீங்கய்யா. யோ, போலீஸ்கார மாதிரியே கேள்விக்கிறியா? ஐயோ சாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அந்த ஆள் தாங்க அடி சொல்லி ஐடியா கொடுத்தான். அட பாவி, ஏன்டா அநியாயமா போய் சொல்ற? சார், எவனோ தகராறு பண்ணா நம்மளுக்கு என்ன? நான் வீட்டுக்கு போயலாம் சொன்னேன் சார். சார் சார், ஏண்டா, நான் தான் சார் போலீஸ்காரங்க கேட்கல சார். பொய்யா சொல்றா? சத்தியமா சொல்றேன் சார். விரல முறுக்கிட்டு போனா சார். ஐயோ 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 சார், வேணாம் சார். இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல சார். சார் சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார். நின்னு கட்டிட்டானுங்களே, ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆர் கொண்டு வந்து விட்டானுங்களே. பரதேசி நாயே, என்ன மாமியா வீட்டுல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாமியா வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டியடா. சாரி பிரதர். என்னடா சாரி பிரதர்? எவனோ தகராறு பண்ணிட்டு போறான், பேசாம சினிமா கூட சைட் அடிக்கலாம் சொன்ன கேட்டியாடா? சொன்னீங்க. இந்தி என்ன? ஏடா சீனாக்காரன் நம்மள அடிச்சான்? இந்தியில தான் பெட்ட கழட்டானுங்க. மன்னிச்சுக்குங்க. ஈரவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரியல. என்ன? அண்டர்வாரோட உட்காந்துருக்கோம். இதுக்கு மேல உனக்கு என்னடா புரியணும்? அதுக்கு இல்ல பிரதர், ஒரு இந்தியன் தாத்தா தட்டி கேட்டாரு, விட்டுட்டாங்க. ஒரு இந்தியன் வாலிபன் தட்டி கேட்டேன், அதுக்கு முட்டி முட்டி தட்டிட்டாங்க. ஐயோ, தமிழ் சினிமா பார்த்து கெட்டு போன தருதலை கூட சாவகாசமே வச்சு கூடாது. பிரதர், இன்ஸ்பெக்டர், பிரதர், அடி வாங்கினத வெளியில சொல்லிடாதீங்க. சூர்யா உனக்கு தெரியுமா? சரியே, தேவகவுடாவ சரியே. அவங்கள உலகத்துக்கே தெரியும்டா. அவங்களுக்கு உன்னை தெரியுமா? இவங்க ரொம்ப குழப்பனீங்க, நான் கொஞ்சம் போயிருவேன். போடா. நான் போக மாட்டேன். இல்ல நீ போடா. எப்படி கோபப்படுற நான் இல்ல, பாக்க. பாத்தேன். இல்லடா, நீ கோபப்படுற. போடா. இல்ல, சாப்பிட்டு சார், போறேன். நீ கோபப்படுங்க சார். தம்பி. டேய், தம்பி ஏற்கனவே மூட் அவுட்ல இருக்கு. ஜாஸ்தி பேசினா ஜாடியிலே அடிச்சு. ஏன் தம்பி மூட விட்டு? விடுங்க. ஏமா, அந்த சிங்கர் சிப்ஸ் இருக்கா? எதுங்க? சிங்கர் சிப்பு. என்ன கேக்குறாரு? அதுமா ஒரு தடவை தம்பி தெரியாதனமா எங்களை 5 ஸ்டார் ரோலுக்கு சாப்பிட கூட்டு போயிருச்சு. அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவுறதுக்கு கொடுப்பாங்களே, கிண்ணத்துல சுடு தண்ணி ஊத்தி எலுமிச்சம்பழம் போட்டு ஃபிங்கர் சிப்ஸ். அதுக்கு ஃபிங்கர் போல். ஃபிங்கர் போல். தம்பி மூட் அவுட்ல கூட தப்பு நடக்க கூடாது. தம்பி, இதுக்கெல்லாம் மூட் அவுட் ஆனா எப்படி? அந்த பொண்ணையும் பாப்போம்.
அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையே கட்டிக்கங்க மணி இல்லைன்னா மந்திரி பொண்ணு கட்டிங்க. இத பாருங்க மணினா, மந்திரி பொண்ணை பத்தி மட்டும் இங்க பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாப்பாடாது தெரியலையே, நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இத மனுஷன் சாப்பிடுவானா? நினைச்சேன் இவன் சிக்கன் இந்த கறி அடிக்கும் போதே இதை மனுஷன் சாப்பிட முடியாது. ஏமா நல்லா சமைக்கிறது இல்லையா? இப்படி சமைச்சா தம்பி 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட வேணும். ஏன்பா உண்மையதான் சொல்றியா? இதுல உண்மை பொய்ன்னு இருக்கா? நல்லா இல்ல. நல்ல யோசனை பண்ணி சொல்லு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இதுல என்ன பண்ணி யோசிக்கிறதுக்கு? எந்த கோட்ல வேணாலும் சொல்ற. நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இத பாரு, இந்த சாப்பாடை நான் சமைக்கல. நீங்க சமைக்கலையா? பிரியா இங்க வா. நீ சமைச்சது நல்லா இல்லையா உன் ஆளே சொல்லிட்டான். அக்கா நான் எங்கக்கா சொன்னேன்? சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குக்கா. ஏப்பா சாப்பாடு நல்லா இல்லை இப்பதானே சொன்னேன். நான் எங்க சொன்ன மணி? சாப்பாடு ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே 3 தடவை தானே? ஏப்பா நாய் கூட வாயில வைக்காத இப்ப சொல்ல. நான் சொல்ல அக்கா, நான் சொல்லக்கா. அவர் சொல்லிருப்பான். இவனா சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்னைக்காவது சொல்லிருக்கானா? ரோட்டு கடையில அந்த போடு போடுமா? நீ சொன்னியாப்பா? எங்க நீங்க சொன்னீங்க? மணி கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறியா? சொல்லி போட்டு இல்லைன்னு சொன்னா எப்படிப்பா? எனக்கு வேற பொய் வேற பேசி பழக்கம் இல்ல. கொடுக்கறது நாய் போச்சு, அது மேலேயே கொடுத்துரு. அது ஒண்ணு இல்ல, மணி நேத்து இன்கிரிமெண்ட் கிடைச்சல, அதான் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கனுக்காக மட்டும் இல்ல, இதை செய்யலாம்னு யோசிச்சதுக்கு இந்த பொண்ணுக்கு நம்ம செயின் வாங்கி போடணும். என்ன சிக்கன் இது? என்ன எலும்பு, என்ன தொட, கலர் கலர் நிலை பவுடர் வாங்கி போட்டுருப்பாங்களே. கரெக்ட், பவுடர் போட்டு போன்னு நினைக்கிறேன். சூப்பர் நாய் போச்சு, மெயின்டைன் பண்ற பையன். ரொம்ப அசடு வழியாதுடா. நானும் பிரியாவும் ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். அக்கா? உன்னையும் கூட்டிட்டு போலாம்னா வேலை இருக்கு, பிஸியா அது இதுன்னு இருக்கேன். எனக்கு என்ன வேலை? அக்காவை கடைக்கு கூட்டிட்டு போறதை விட எனக்கு ஒரு வேலையா? ஏன் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிஸி டைட்னு சொன்னீங்க? மணி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் மனுஷன் இருந்தா கலியுகத்துல முன்ன பின்ன பேசுறதாண்டா. இது ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், எத்தனை ஜம்ப் இல்லையா? ஓஹோ. அந்த மாதிரி இது ஒரு ஜம்ப். தம்பி இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல யாருமே தங்க மெடல் வாங்கிட்டு வரலன்னு வருத்தப்படுறாங்க. உன்னைய மட்டும் அனுப்பிச்சோம்னா தங்க மெடலோட வருவேன். என்ன ஜம்ப், சூப்பர் ஜம்ப். வரட்டுமா தம்பி? நாங்க இங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு என்ன வேலைன்னு மதன் சொல்லுவார். வரட்டுமா? ஓகே மிஸ்டர் மன்மோகன், எனக்கு இங்க என்ன வேலை? நான் சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க தட்டை கழுவுறீங்க. சாப்பிட்டதே நீ தட்டு கழுவுன மாதிரி தான் இருக்கு. இதோ இங்க ஒரு மில்லிமீட்டர் மிஸ் ஆயிடுச்சு. எஸ், தேங்க்யூ.